ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மட்டன் குழம்பு. ஈஸியான முறையில் மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு கைப்பிடி நிறையா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 சில்லு தேங்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு விரல் சைஸ்க்கு இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 7-8 பல் பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கசகசா, கொஞ்சம் புதினா இலைகள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் குருமிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம்னா சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த பேஸ்ட்டு தான் நமக்கு மட்டன் கறிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்க போகுது. நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். குக்கர் வச்சுட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 3 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நான் பெரிய சைஸ் வெங்காயம் 2 சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அந்த ஆனியனையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். அப்புறம் 2 பச்சை மிளகா நடுவில் கீறி அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கணும். எண்ணெயிலே நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அந்த ஆயில்லையே அதோட ரா ஸ்மெல் எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா அந்த ஆயிலில் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். மட்டனுக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. நல்லா தக்காளி ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே அந்த மசாலாஸ்லாம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா அந்த தக்காளியெல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆயிடணும். நல்லா குழஞ்சி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை எடுத்து இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். அந்த பேஸ்ட் எடுத்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்திட்டு நல்லா நம்ம அது கூட சேர்ந்து கலந்து விட போகிறோம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இதில் இருக்க பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மட்டன் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா மஞ்சத்தூளெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் நல்லா அதே மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு மட்டன் அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மசாலா கூட நல்லா மட்டனை நல்லா கிளறி விடணும். ஃபுல்லாக கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மாதிரி வைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை கிரேவி டெக்ஸ்சர்ஸ்க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அளவாக தண்ணி ஊற்றிக்கலாம். மட்டன் முங்குற அளவுக்கு நான் இன்றைக்கி தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த டைமில் நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போட்டுடணும். ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டுடணும். அதுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். நல்லா மட்டன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. எண்ணெயெல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். இது கூட கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுறேன். எந்தளவுக்கு கிரேவி வந்திருக்குன்னு பாருங்கள். இன்னும் உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு மட்டன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிரேவியாக வந்திருக்குன்னு. இது அப்படியே சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.